வணக்கம் சொந்தங்களே, பிரவீந்தனியா கார்டனுக்கு உங்களை வெல்கம் பண்ண போகிறோம். இதுதாங்க நம்ம குட்டி எலுமிச்சை செடி, 1.5 வருஷ செடி. நிறைய பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி ஒரு அவசர தேவை இருக்கிறதுனால ஒரு 10 எலுமிச்சங்காய் சைஸில் இருந்தாலும் குட்டி சைஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பறிச்சுக்கலான்னு வந்திருக்கு. பழம் ஆகலை, இது பாருங்கள், ஒரு 2 இருக்காக. நம்மளுக்கு இன்றைக்கி 10 பழம் தேவை இருக்குங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதா பார்த்து பறிச்சுக்குருவோம். ஏன்னா பறிச்சிட்டாலும் அடுத்து பழங்கள் வச்சுருவோம். ஏன்னா நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு. இந்த சைடு ஒரு 4 பறிச்சாச்சு. நான் இங்கிட்ட இருக்குது. அஞ்சு முதல்ல பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் காய்க்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த சைஸில் அடுத்து இந்த சைஸுக்கு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே ஓரளவு பெருசாக காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலுமிச்சம்பழம் வருஷங்கள் கூட கூட நம்மளுக்கு சைஸு பெருசாகுது. நல்ல ஊட்டச்சத்து மட்டும் தொழு உரம் தாங்க கொடுப்பேன். பழச்செடிகளுக்கெல்லாம் தொழு உரம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ, ஆட்டு உரமோ ஒரு 15 நாள் இல்லாட்டி கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒருக்காவது தொழு உரம் கொடுத்துடணுங்க. நல்லா கலவை புண்ணாக்கு கலந்து நம்ம அரிசி கழுவின தண்ணியோடு கொடுத்துருவேன். மண் கொஞ்சம் மேல் மண்ணை எடுத்து தொழு உரம், கலவை புண்ணாக்கு, போன்வில்லாம் கலந்து கொடுப்பேங்க. நம்மளுக்கு அதனால் காய்கள்லாம் சூப்பராக கிடைக்குது. வாங்க அடுத்து பறிச்சுக்கலாம்.